வணக்கம். இன்றைக்கி நம்ம சாலிட் ஸ்டேட்டில் பார்ட் 3 பார்க்கலாம். திடநிலைமை பார்ட் 3. இதில் பேக்கிங் இன் கிறிஸ்டல்ஸ், படிகங்களின் பொதிவு. ஸோ எதனால் இந்த பேக்கிங் இன் கிறிஸ்டல்ஸ் நம்ம படிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ என்ன காரணம் அப்படின்னா, நம்ம கிறிஸ்டல்ஸில் இருக்கிற ஆட்டம்ஸ், மாலிகூல்ஸ், அயான்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம ஒரு ஸ்பியராக எடுத்துட்டு அது எப்படி அரேஞ்ச் பண்ணுறோம், அது எப்படி க்ளோஸாக அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறது தான் இதில் சாப்டர். ஸோ இதில் நம்ம க்ளோஸாக ஸ்பியர்ஸ் இருந்துச்சுன்னா அதோட அந்த ஸ்பியர்ஸ் எல்லாம் பக்கத்தில் இருக்கும்போது அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பக்கத்தில் நம்ம எவ்வளோ நெருக்கமாக அந்த ஸ்பியர்ஸை நம்ம அரேஞ்ச் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அதோடைய அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ், கவர்ச்சி விசை அதிகமாக இருக்கும். இப்போ அதிகமான ஃபோர்ஸஸ், அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் இருந்துச்சுன்னா அந்த பேக்கிங் நல்ல ஸ்டேபிள் பேக்கிங்காக இருக்கும். சரியா? ஸோ இதனால தான் நம்ம என்ன செய்யணும், இந்த பேக்கிங் இன் கிறிஸ்டல்ஸ் நம்ம என்ன பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டைமென்ஷன், ஒரே ஒரு டைரக்ஷனில் லீனியர் அரேஞ்ச்மெண்ட் இன் ஒன் டைரக்ஷன், அதாவது இது எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும். ஸோ ஒன்லி ஒன் வே, இதில் வேறு வழி கிடையாது. ஸோ ஒரே வேல நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் எக்ஸ் ஆக்சிஸில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டம்க்கு பக்கத்தில் 2 ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ நெய்பரிங் ஆட்டம்ஸ் எத்தனை இருக்கும், எதோட டச் ஆகிருக்குதோ, எத்தனையோட டச் ஆகிருக்கு, ஒரு ஆட்டம் எத்தனை ஆட்டம்ஸோட டச் ஆகிருக்குதோ அதுதான் அதோடைய கோஆர்டினேஷன் நம்பர். ஸோ இதில் 2 ஆட்டமோட டச் ஆகிருக்கிறனால இதோட கோஆர்டினேஷன் நம்பர் 2. ஸோ இது ஒன் டைமென்ஷன் இன் ஒன்லி எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இதில் பேக்கிங் இன் ஒன் டைரக்ஷன், பேக்கிங் இன் 2 டைரக்ஷன் அண்ட் பேக்கிங் இன் 3 டைமென்ஷன். ஃபர்ஸ்ட் இன் ஒன் டைமென்ஷன் ஸோ நேர்கோட்டில் கோளங்களை வரிசைப்படுத்துதல். ஸோ இதான் ஒன் டைமென்ஷனல் பேக்கிங். ஸோ இதில் இந்த ப்ளூக்கு 2 பக்கத்தில் டச் ஆகிருக்கிறதுனால இதோட கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் 2. அடுத்தது டூ டைமென்ஷனல் க்ளோஸ் பேக்கிங், இரு பரிமாண நெருங்கி பொதிந்த அமைப்பு. இது 2 வேஸில் இருக்குது. ஸோ ஒன்று ஏஏ டைப், அடுத்தது ஏபி டைப், இது நம்ம ஒரு ஸ்கொயர் பிளேட்டில் நம்ம இப்போது லட்டூஸ் எடுத்து அரேஞ்ச் பண்ணுறோம். இப்போ இது ஃபர்ஸ்ட் லேயர். ஸோ இதுதான் எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். சேம் தான், இந்த இதுலேயும் சேம் தான், இந்த டைப்லேயும் சேமாக தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ இது ஒய் ஆக்சிஸில் அடுத்த லேயர் அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அடுத்த லேயர் அதே லேயர் ஏக்கு நேராக அதே மேலே அப்படியே சேமாக அதே பொசிஷனில் அடுத்த லேயரையும் வச்சோன்னா இதுவும் ஏ டைப்பில் தான் இருக்குது. அடுத்து அது சேம் ஏ டைப். ஸோ இது இதுக்கு ஏக்கு மேலே அப்படியே ஏஏ அப்படியே இருக்கிறனால இது ஏஏ டைப். இதோடைய கோஆர்டினேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டமுக்கு சுற்றி 4 தான் டச் ஆகிருக்கு. ஸோ டச் ஆகிருக்கிறது எதுவோ அதுதான். ஸோ இப்போ டச் ஆகிருக்கிற
இது 4 ஆட்டம்ஸ் 1 2 3 4 டச் ஆகிருக்கு. அப்போது இது 4 தான் இதுக்கு கோஆர்டினேஷன் நம்பர். ஸோ இது வந்து டச் பண்ணும்போது இது வந்து இப்போ இதோடைய சென்டர் ஆஃப் த ஸ்பியர் எடுத்து ஒரு லைன் வரைஞ்சோன்னா ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணும். அதனால தான் இது 2 டைமென்ஷனல் ஸ்கொயர் பேக்கிங்னு சொல்லுவோம். ஸோ இப்போ என்ன செஞ்சுருக்கோம், ஒரு பிளேட்டில் அப்படியே ஃபஸ்ட் லேயர் அப்படியே தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் ஒய் ஆக்சிஸ்லேயும். அதுக்கு மேலே நம்ம அரேஞ்ச் பண்ணல, மேலே அரேஞ்ச் பண்ணுறது 3 டைமென்ஷனல் ஆயிரும். ஸோ இங்கே பார்த்தோன்னா இதில் ஃபஸ்ட் லேயர் சேம் தான். செகண்ட் லேயர் அந்த ஃபஸ்ட் லேயருடைய 2 ஸ்பியருக்கு நடுவில் இருக்கிற டிப்ரெஷனில், அதாவது இடைவெளியில் டிப்ரெஷனில் கொண்டு பால்ஸை வைக்கிறோம். ஸோ இப்போது இது வேறு ஒரு அமைப்பாக இருக்குது. ஸோ இது வந்து இது ஏ டைப்னா இது அடுத்தது பி டைப். அகெயின் அதுக்கடுத்து அதுடைய கேப்பில் வைக்கிறப்போ அகெயின் ஏக்கு நேராக வந்துடும். ஸோ அப்போ இது ஏ டைப் ஆயிரும். ஸோ அப்போ ஏபி. ஸோ இதனால் இது ஏபி டைப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டம்ஸை சுற்றி 6 ஆட்டம்ஸ் டச் ஆகிருக்குது. ஸோ இதோடைய கோஆர்டினேஷன் நம்பர் 6. ஸோ இதுக்கு வந்து சென்டர் ஆஃப் த ஸ்பியரில் ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா ஃபார்ம்ஸ் அ ஹெக்ஸகன். அதனால தான் இது என்னது 2D ஹெக்ஸகோனல் பேக்கிங். ஸோ இந்த ஸ்கொயர் பேக்கிங்க்கும் இந்த ஹெக்ஸகனல் பேக்கிங்க்கும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இதில் கேப்பு ஹோல்ஸ் அதிகமாக இருக்குது, இதில் கேப்ஸு கம்மியாக இருக்குது. ஸோ அப்போது இதில் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து ரொம்ப க்ளோஸாக பேக் ஆகலை, இது நல்லா க்ளோஸாக பேக் ஆகிருக்கு. ஸோ பொதுவாக ஹெக்ஸகனல் பேக்கிங் வந்து நல்லா க்ளோஸ் பேக்கிங் கம்பேர்ட் டு ஸ்கொயர் பேக்கிங். இந்த ஸ்கொயர் பேக்கிங்கில் அப்போது ஒரு ஆட்டம்ஸ்க்கு நடுவில் உள்ள இடைவெளிகள் என்னது இருக்குது, கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் என்ன இருக்கும், கம்மியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டியும் இது கம்மி. ஸோ அப்போது இதுதான் நல்ல க்ளோஸ் பேக்கிங். ஸோ இதில் க்ளோஸ் பேக்கிங் ஆஃப் ஸ்பியர்ஸ் இன் 2 டைமென்ஷன். ஸோ 2 வேஸும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஏ டைப்பும் ஏபி டைப்பும். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து ஏ டைப். ஸோ ஒரு லேயர் இந்த எக்ஸ் டைரக்ஷன், இப்போ ஒய் டைரக்ஷனில் செகண்ட் லேயர் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், எல்லாமே ஏ, இதுக்கு நேர் மேலே ஏ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டம்ஸை சுற்றி 1 2 3 4 கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 4. ஸோ இது ஏ டைப். அகெயின் அதுக்கு நேராக அப்படியே சேம் அரேஞ்ச் ஆகிருக்கு. அகெயின் ஏ டைப். The next one, hexagonal close packing. ஸோ இதில் ஃபஸ்ட் லேயர் ஏ, அதோடைய இடைவெளியில் அதாவது டிப்ரெஷன்ஸில் அடுத்த பால்ஸை அடுத்த ஸ்பியர்ஸ் வைக்கிறோம். இது பி டைப். அகெயின் அதோடைய டிப்ரெஷன்ஸில் அதாவது இடைவெளியில் அடுத்த ஸ்பியர்ஸ் வைக்கிறோம். அப்போ இது என்னது, இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுறதுனால திஸ் இஸ் அகெயின் ஏ டைப். இதோடைய கோஆர்டினேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா இதை சுற்றி 1 2 3 4 5 6 ஸ்பியர்ஸ் டச் ஆகிருக்கு. ஸோ திஸ் கோஆர்டினேஷன் ஸ்பியர் நம்பர் இஸ் 6, அணைவு எண் 6. இது ஹெக்ஸகனல் க்ளோஸ் பேக்கிங். ஸோ இது கம்பேர் பண்ணுறப்போ இதோடைய கேப் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. இதில் கேப் வந்து கம்மி, எம்டி ஸ்பேசஸ் வந்து கம்மியாக இருக்குது. இதில் மோர் எம்டி ஸ்பேசஸ்.
இந்த கேப்புக்கு தான் என்ன சொல்லுவோம்னா வாய்டு. வாய்ட்ஸ் சொல்லுவோம். வெற்றிடம். The next one, 3-dimensional close packing. முப்பரிமாண நெருங்கி பொதிந்த அமைப்பு. இதில் 3 டைப் இருக்கு. So first one is AAA type. So நம்ம 2Dல ஸ்கொயர் அண்ட் ஹெக்ஸகனல் பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல இது வந்து ஸ்கொயர் டைப்பில் இருக்கும். ஸ்கொயர் பேக்கிங்கில் அகெயின் ஒய் டைரக்ஷனில் அகெயின் இன்னொரு ஏ பேக்கிங் வைக்கணும். இதில் 2Dல ஹெக்ஸகனல் எடுத்துட்டு அதுக்கடுத்து இது வந்து இன்னும் அடுத்த லேயர் போடுறப்போ இன்னும் 2 டிவைட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஏஏ டைப் பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் இதான் ஃபர்ஸ்ட் லேயர். இதில் இந்த ஃபர்ஸ்ட் லேயர் கீழே இருக்கிறது ஃபுல்லாக என்னது நம்மளுடைய 2 டைமென்ஷனில் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது. அதுக்கு மேலே இது ஒய் ஆக்சிஸ். ஸோ இப்போ இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ் இந்த சைடில். இப்போ ஜெட் ஆக்சிஸ் மேலே, இது ஜெட் ஆக்சிஸ். ஸோ ஜெட் ஆக்சிஸில் 3 டைமென்ஷனில் அகெயின் இதுக்கு மேலே இந்த பாலுக்கு மேலே. ஸோ இப்போ இது ஏ டைப் 2 டைமென்ஷன் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ், இதுக்கு மேலே. ஸோ இப்படி இருக்கிறப்போ இது வந்து 3 டைமென்ஷனல் ஸ்கொயர் பேக்கிங். ஸோ இதில் கோஆர்டினேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா இது எந்த இதுக்கு சேமாக இருக்குன்னா, எந்த ஸ்ட்ரக்சருக்கு சேமாக இருக்குன்னா சிம்பிள் கியூபிக். ஸோ இந்த 4 மட்டும் எடுத்து பாருங்கள், சிம்பிள் கியூபிக்கு சேமாக இருக்கும். கோஆர்டினேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பியருக்கு எடுத்தோன்னா டச் ஆகிருக்கிறது 1 2 3 4. இதுக்கு பின்னால் ஒரு ஸ்பியர் இருக்கும், இதுக்கு முன்னால் ஒரு ஸ்பியர் இருக்கும். அப்போது மொத்தம் கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் 6. இப்போ இது 2D ஹெக்ஸகனல்ஸ் பேக்கிங்கில் அதுக்கு அடுத்த லேயர் வைக்கிறப்போ 2 டைப்பாக பிரியும். ஏபி டைப், ஏபிசி டைப். ஸோ இப்போ இதில் ஏங்கிறது ஃபர்ஸ்ட் லேயர் வந்து என்னதுன்னா ஹெக்ஸகனல். இதில் ஏங்கிறது ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ஸ்கொயர் பேக்கிங்காகவே இருக்கும், அதுக்கு மேலே ஏ வரும். இதில் ஃபர்ஸ்ட் லேயர் வந்து 2D ஹெக்ஸகனல் பேக்கிங்காக இருக்கும் ஏ. பிங்கிறது அதுக்கு மேலே வேற ஒரு அரேஞ்ச்மெண்ட், அடுத்து அகெயின் ஏ கண்டினியூ ஆகும். ஆனால் இங்கே ஏ, அதுக்கடுத்து சி, அகெயின் இன்னொரு அரேஞ்ச்மெண்ட், அதுக்கு அடுத்தது ஏ கண்டினியூ ஆகும். ஸோ இது வந்து இது ஏபி டைப் வரப்போ 3Dயில் ஹெக்ஸகனல் க்ளோஸ் பேக்கிங். இதில் வந்து டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் இருக்கும். கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் 12. ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் லேயர் சொல்லியிருக்க ஏ லேயர். இதுதான் ஃபர்ஸ்ட் லேயர் ஏ லேயர் 2D ஹெக்ஸகனல். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், அதோட கேப்பில் நம்ம வச்சுருக்கிறதுனால இது வந்து 2D ஹெக்ஸகனல் பேக்கிங். அதுக்கு மேலே இப்போ ஜெட் ஆக்சிஸில் நம்ம இன்னொன்று வைக்கிறோம். இப்போ இந்த க்ரீன் கலர் வைக்கிறப்போ எந்த இடத்துல கேப் இருக்குதோ அந்த கேப் மேலே அந்த பால். ஸோ இப்போ 3 ஸ்பியர்ஸ்க்கு மேலே இந்த ஸ்பியர் எதில் கேப் இருக்கோ அந்த இடத்துல கொண்டு போய் நம்ம பேக் பண்ணி வைக்கிறோம். அப்போது என்ன ஃபார்ம் பண்ணுன்னா டெட்ராஹெட்ரல் வாய்டு. ஏற்கனவே இந்த 3 ட்ரையாங்கிளுக்கு நடுவில் ஒரு வாய்டு இருக்கும், அதாவது ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்புக்கு மேலே இன்னொரு ஸ்பியரை நம்ம வச்சு க்ளோஸ் பண்ணும்போது கீழே அதே மாதிரி இன்னொரு ஸ்பியர் கீழே இருக்கும். அப்போ மேலே ஒரு ஸ்பியர், கீழே ஒரு ஸ்பியர், நடுவில் 3 ஸ்பியருக்கு நடுவில் ஒரு கேப். இது வந்து ஃபார்ம்ஸ் அ டெட்ராஹெட்ரன். ஸோ இங்கே கீழே இதில் பார்த்தீங்கன்னா இந்த லேயர் தான் இதில் காமிச்சிருக்காங்க பிங்க் கலர். அதுக்கடுத்தது க்ரீன் கலர் மேலே வைக்கிறோம், அதுக்கடுத்தது இந்த பிங்க் கலர். ஸோ இந்த மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணோன்னா இந்த க்ரீன் கலரில்
இருக்கிற பால் வந்து இதில் இந்த பிங்க் கலரில் மேலே இருக்கிற ஒரு வாய்ட் மேலே க்ளோஸ் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பால் இருக்கும், இந்த க்ரீன் கலரில் இங்கே ஒரு வாய்ட் இருக்கும், அதுக்கு மேலே இங்கே ஒரு பிங்க் கலரில் ஒரு பால். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு டெட்ராகன் ஃபார்ம் பண்ணுற மாதிரி வாய்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா திஸ் இஸ் டெட்ராஹெட்ரல் வாய்ட். இதோட கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 12. காரணம் என்னென்னா, ஸோ இந்த பால் எடுத்திங்கன்னா இதில் 6 சுற்றி இருக்குது. ஸோ 6 மேலே ஒரு 3, அதே மாதிரி கீழவையும் அதே மாதிரி ஒரு 3 ஸ்பியர்ஸ் இருக்கும். அப்போ மொத்தம் 12 ஸ்பியர்ஸ். அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் 12. அடுத்தது ஏபிசி டைப். இதில் 3D cubic close packing. ஸோ இது எந்த இதில் இருக்குன்னா ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக். இதில் வந்து டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் இருக்கும் அண்ட் ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ் இருக்கும். கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் 12. ஸோ டெட்ராஹெட்ரல் வாய்டு, ஆக்டாஹெட்ரல் வாய்டு. ஸோ ஆக்டாஹெட்ரல் வாய்டுனா என்னென்னா, ஸோ இந்த 3 க்ரீன் கலர் ஸ்பியர்ஸ்க்கு நடுவில் ஒரு ஹோல் இருக்கும், அதே மாதிரி இந்த ப்ளூ கலர் ஸ்பியருக்கு நடுவுலையும் ஒரு ஹோல் இருக்கும். இந்த 2 ஹோலும் இப்போ இதுக்கு மேலே இது வரும்போது அந்த ஹோல்ஸ் வந்து என்ன செய்யாது, க்ளோஸ் ஆகாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3 க்ரீன் கலர் ஸ்பியர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஹோல் இந்த மேலே இருக்கிற பிங்க் கலர் பால் வைக்கிறப்போ க்ளோஸ் ஆயிரும். ஆனால் இதில் இந்த க்ரீனுக்கு மேலே ப்ளூ வைக்கிறப்போ க்ளோஸ் ஆகாது. இட்ஸ் பார்ஷியலி கவர்ட், ஃபுல்லாக கவர் ஆகாது. மேலே இருக்கிற பிங்க் வர்றப்போ தான் க்ளோஸ் ஆகும். அப்போ இந்த 2 ட்ரையாங்கிளுக்கும் நடுவில் கேப்பாகவே இருக்கும். ஸோ அப்போ இதுக்கு நடுவில் கேப், இதுக்கு நடுவில் கேப், மேலே க்ளோஸ்டு, கீழே க்ளோஸ்டு. இந்த மாதிரி வரும்போது they form octahedral void. ஸோ இதில் வந்து டெட்ராஹெட்ரல் வாய்டும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல டெட்ராஹெட்ரல் வாய்டு வரும். ஸோ இதில் 3 பிங்க் ஸ்பியர்ஸ் இருக்குது, இதுக்கு மேலே ஒரு க்ரீன் வைக்கிறப்போ டெட்ராஹெட்ரல் வாய்டு வரும் அண்ட் ஆல்சோ ஆக்டாஹெட்ரல் வாய்டு வரும். ஸோ இதை பற்றி பின்னால் நம்ம வீடியோவில் கொஞ்சம் நல்லா கிளியராக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இது வந்து 2 dimensional ஸ்கொயர் க்ளோஸ் பேக்ட். அதுக்கு மேலே இன்னொரு லேயர் வைக்கிறோம். ஸோ இதுவும் ஏ, ஸோ இந்த மாதிரி அதுக்கு மேலே சேம் இந்த மாதிரி நம்ம மேக் பண்ணும்போது இஸ் 3 dimensional ஸ்கொயர் பேக்கிங், கனச்சதுர அமைப்பு. இது வந்து சிம்பிள் கியூபிக்கில் இருக்கும், எளிய கனசதுரத்தில் இருக்கும். ஃபுல்லாக ஏ டைப். ஸோ இது ஏ டைப்பில் அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இது வந்து சிம்பிள் கியூபிக்கில் இருக்குது, எளிய கனசதுரத்தில். ஆனால் ரொம்ப க்ளோஸாக இருக்காது. காரணம் என்னென்னா நிறைய கேப் இருக்குது நடுவில். ஸோ இது வந்து ப்ரிமிட்டிவ் கியூபிக் யூனிட்ஸ் அல்ல. இந்த அடுத்தது ஹெக்ஸாகனல் க்ளோஸ் பேக்கிங். இதில் ஃபர்ஸ்ட் லேயர், இந்த ஃபர்ஸ்ட் லேயர். ஸோ இதில்
இருக்கிற வாய்ட்ஸ் காமிக்கிறாங்க. ஸோ வச்சுருந்தோம். ஸோ இதுக்கு மேலே அந்த வாய்ட்ஸ்க்கு மேலே அப்படியே பேக் ஆகுது. இப்போ இந்த இடத்துல வாய்ட்ஸ் பேக் ஆயிடுச்சு. ஆனால் பட் இந்த இடத்துல என்ன இருக்குது, கேப் அப்படியே வெளியில் தெரியுது. ஸோ ஒரு இடத்துல இந்த இடத்துலலாம் பேக்கிங் ஆகிட்டு இதெல்லாம் டெட்ராஹைட்ரல் வாய்ட். இதுக்கு நேராக கேப்லேயே அப்படியே கேப்பாகவே இருக்குது. இந்த இடத்துல க்ரீன் கலரில் காமிச்சிருக்கிறது எல்லாமே அப்படியே கேப்பாகவே இருக்குது. இதெல்லாம் ஆக்டாஹைட்ரல் வாய்ட்ஸ். ஸோ அகெயின் இன்னொரு பால்ஸ் வைக்கிறப்போ தான் அது க்ளோஸ் ஆகும். ஸோ இதில் வாய்ட்ஸ்ன்னு சொல்லனா 2 டைப் ஆஃப் வாய்ட்ஸ். ஒன்று டெட்ராஹைட்ரல் வாய்ட், இன்னொன்று ஆக்டாஹைட்ரல் வாய்ட். வெற்றிடம் வாய்ட்ஸ்னா நான்முகி வெற்றிடம் டெட்ராஹைட்ரல் வாய்ட், எண்முகி வெற்றிடம் ஆக்டாஹைட்ரல் வாய்ட். ஸோ இந்த பால் மேலே அப்படியே இன்னொரு பால் வந்து க்ளோஸ் ஆச்சு, கீழேயும் அதே மாதிரி ஒரு பால் வரும். இது வந்து டெட்ராஹைட்ரல் வாய்ட். ஸோ இட்ஸ் ஃபார்ம். இது ஒரு டெட்ராஹைட்ரல் ஃபார்ம் பண்ணும், நான்முகி. அடுத்தது ஆக்டாஹைட்ரல் வாய்ட். அந்த 3 ஸ்பியருக்கு மேலே இன்னொரு 3 ஸ்பியர் அப்படியே வைக்கிறோம். ஆனால் ஆப்போசிட் 1 2 3 அதுக்கு மேலே இன்னொரு ஸ்பியர் இந்த டைரெக்ஷனில் மாற்றி வைக்கும்போது அந்த ஹோல் வந்து அப்படி ஹோலாகவே தான் இருக்கும். அது பார்ஷியலி கவர்டு. இது வந்து ஃபுல்லாக கவர் ஆகிருக்காது. அது அந்த இடத்துல க்ரீனாக காமிச்சோம்னா அந்த ஹோல் அப்படியே க்ரீனாகவே இருக்கும். அதுக்கு மேலே எப்போ நம்ம ஒரு பால் வச்சு க்ளோஸ் பண்ணுறதோ அதுக்கு கீழே வச்சோன்னா ஒரு க்ளோசிங். ஸோ அது ஹோல் வந்து அப்படி ஹோலாகவே தான் இருக்கும். ஸோ இது ஃபார்ம்ஸ் அ ஆக்டாஹெட்ரல். ஸோ இதில் ஸ்பியர்ஸ், அந்த ஸ்பியர்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ் வந்து n இருந்துச்சுன்னா ஆக்டாஹைட்ரல் வாய்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னா n இருக்கும். டெட்ராஹைட்ரல் வாய்ட் வந்து 2n இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃபார்முலா. நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ் n இருந்துச்சுன்னா ஆக்டாஹைட்ரல் வாய்ட் எவ்வளவு, டெட்ராஹைட்ரல் வாய்ட் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறது, வெற்றிடம் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா. ஸோ இதில் எப்படி அது டெட்ராஹைட்ரல் வாய்டை கவர் பண்ணுது, எப்படி ஆக்டாஹைட்ரல் வாய்டை கவர் பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வாய்ட்ஸ் இருக்குது. ஸோ அது மேலே அப்படியே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா தட் ஃபார்ம்ஸ் டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸ் மட்டும்தான், ஆக்டாஹைட்ரல் வாய்ட்ஸே இருக்காது. ஸோ அப்போ ஏ லேயர், இது பி, அதுக்கு மேலே அகெயின் ஏ வந்துட்டுன்னா ஒன்லி டெட்ராஹைட்ரல் வாய்ட் தான் இருக்கும். ஏன்னா மேலேயும் ஸோ இதில் ஒரு ஹோல் இருக்குது, மேலே பால்ஸ் வந்துடுது, கீழேயும் அதோட ஒரு ஸ்பியர் வந்துடுது. மேலே ஒரு ஸ்பியர் வந்துடுது, கீழே ஒரு ஸ்பியர் வந்துடுது, நடுவில் மட்டும்தான் ஹோல் இருக்குது. ஸோ இட் ஃபார்ம்ஸ் அ டெட்ராஹைட்ரல் வாய்டு. ஸோ ஏபி பேட்டர்னில் ஒன்லி டெட்ராஹைட்ரல் வாய்ட்ஸ் தான் ஃபார்ம் பண்ண முடியும், நான்முகி வெற்றிடம் தான் ஃபார்ம் பண்ண முடியும். இது ஹெக்ஸகனல் க்ளோஸ் பேக் ஸ்ட்ரக்சர், அருங்கோண நெருங்கி பொதிந்த அமைப்பு. ஸோ இதில் ஸோ மேலே சேம் தான், ஏ டைப்பு. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள், இந்த சேம் ஷேப்லேயே இருக்குது. இதில் கோஆர்டினேஷன்ஸ் நம்பர் வந்து 12 வருது. அடுத்தது ஆக்டாஹைட்ரல் வாய்ட். ஸோ இதில் அந்த ஸ்பியர்ஸ் வந்து இதில் க்ளோஸ் ஆகுது, ஆனால் அடுத்த லேயரில் அப்படியே ட்ரையாங்கில் வந்து இதில் க்ளோஸ் ஆகாது. இங்கே பாருங்கள், சேமாக இல்லை. இதில் ஏக்கு நேராக ஏ இல்லை, க்ராஸில் இருக்குது. அப்போ இது ஏ,
இது B டைப், இது வந்து C. அதுக்கு மேலே பொசிஷன் அடுத்த லேயர் வைக்கிறப்போ அகெயின் A லேயர். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் மாற்றி இருக்கிறனால இதில் ஒரு ஆக்டாஹெட்ரல் வாய்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அது மேலே உள்ள ஸ்பியர்லேயும் கீழே உள்ள ஸ்பியரும் க்ளோஸ் பண்ணுறப்போ ஃபார்ம்ஸ் அ ஆக்டாஹெட்ரல் வாய்ட். ஸோ இது என்னென்னா கியூபிக் க்ளோஸ் பேக்ட், கனச்சதுர நெருங்கி பொதிந்த அமைப்பு. ஸோ இதுலேயும் கோஆர்டினேஷன் நம்பர் 6 தான். ஏன்னா இந்த ஆட்டம் சுற்றி 6 இருக்குது, மேலே ஒரு 3 கீழே ஒரு 3. ஆனால் இந்த இது பாருங்கள் அமைப்பு இப்படி இருக்குது, இதில் அந்த ட்ரையாங்கிள் வந்து மாறி இருக்குது. ஸோ இதில் மேலே ஒரு பால் இருக்குது, இங்கே மேலே 2 பால் வருது. ஸோ அப்போ ABC ஸ்ட்ரக்சர் அது. ஸோ இப்போ வாய்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் வாய்ட்ஸ். ஒன்று வந்து டெட்ராஹெட்ரல் வாய்ட், ஆக்டாஹெட்ரல் வாய்ட். ஸோ 3 ஸ்பியர்ஸ்க்கு மேலே ஒரு ஸ்பியர் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணுறப்போ, இது 1 2 3 ஸ்பியர், அதுக்கு மேலே இன்னொரு ஸ்பியர் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணுறப்போ இட் ஃபார்ம்ஸ் அ டெட்ராஹெட்ரல் ஷேப். ஸோ இது க்ளோஸ் ஆயிடுது. ஸோ இது டெட்ராஹெட்ரல் வாய்ட். ஆக்டாஹெட்ரல் வாய்டில் 3 ஸ்பியர்ஸ்க்கு மேலே இன்னொரு 3 ஸ்பியர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் வைக்கிறோம். அப்போது அந்த ஹோல் வந்து பார்ஷியலி கவர்டு, அப்படியே தான் இருக்கும் அந்த ஹோல். இதுக்கு மேலே இங்கே ஒரு லேயர் வைக்கிறப்போ, ஸோ இது வந்து B டைப், இது C டைப். இங்கேயும் ஒரு மேலே வந்து ஒரு ஸ்பியர் A டைப்பும், அதுக்கு கீழே இந்த 2 லேயருக்கு கீழே இன்னொரு A டைப் ஸ்பியரும் வைக்கிறப்போ தே ஃபார்ம் ஆக்டாஹெட்ரல் வாய்ட். ஸோ இங்கே பாருங்கள், இதில் ஃபர்ஸ்ட் லேயர். ஸோ இதில் இது X வாய்ட், இது வந்து Y வாய்ட். இந்த X வாய்ட் வந்து அடுத்த லேயர் வைக்கும்போது, ஸோ அந்த க்ரீன் கலரில் தெரிகிறது Y வாய்ட், எக்ஸ் கலரில் போட்டுருக்கு, எக்ஸ் வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே இன்னொரு ஸ்பியர் வைக்கும்போது இந்த எக்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிடுது, எக்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிடுது. ஆனால் அந்த க்ரீன் கலரில் இருக்கிற ஒய் வந்து தெரியுது நம்மளுக்கு. ஸோ இந்த ஒய் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகலை, கவர் ஆகலை. ஸோ இப்போ இந்த ஸ்பியர் வந்து 1 2 3 இந்த டைரெக்ஷனில் இருக்குது. அடுத்த ஸ்பியர் இந்த ப்ளூ வந்து மேலே ஒரு ஸ்பியர் இருக்கிறது, இங்கே 2 ஸ்பியர், கீழே ஒரு ஸ்பியர். ஸோ அடுத்த ஆப்போசிட் டைரெக்ஷனில் இந்த ட்ரையாங்கிள் வர்றதுனால கேப் வந்து அப்படியே நம்மளுக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து இந்த எக்ஸ் வாய்ட்ஸ் வந்து டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸாக ஃபார்ம் பண்ணிடுது. இங்கே வந்து கேப்பே இருக்கிறதுனால இதுக்கு மேலே இன்னொரு ஸ்பியர் வைக்கிறப்போ இட் ஃபார்ம்ஸ் அ ஆக்டாஹெட்ரல் வாய்ட். ஸோ அப்போ அந்த ஒய் இருக்கிற க்ரீன் எல்லாம் ஆக்டாஹெட்ரல் வாய்ட் ஃபார்ம் பண்ணும். அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிற எக்ஸ் கேப்ஸ் எல்லாம் தட் ஃபார்ம்ஸ் அ டெட்ராஹெட்ரல் வாய்ட். ஸோ இதில் தான் க்ளோஸ் பேக்ட் ஸ்பியர்ஸ் வந்து நம்ம n எடுத்தோம்னா, ஸோ நம்பர் ஆஃப் டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் வந்து 2n, நம்பர் ஆஃப் ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ் வந்து n. அடுத்தது பேக்கிங் எஃபிஷியன்சி. பேக்கிங் எஃபிஷியன்சினா என்னென்னா எவ்வளவு எஃபெக்டிவாக நம்ம பேக் பண்ணியிருக்கோம், அதாவது எந்த அளவுக்கு நம்ம கேப் இல்லாமல் அதை பேக் பண்ணியிருக்கோம் பார்க்குறது தான் பேக்கிங் எஃபிஷியன்சி. ஸோ ஒவ்வொரு டைப்லேயும் ஒவ்வொரு மாதிரி அதை நினச்சிடும் பேக்கிங் இருக்கும். ஸோ இது என்னன்னா வால்யூம் ஆக்குபைட் பை ஆல் ஸ்பியர்ஸ், அதாவது ஆல் த ஆட்டம்ஸ் இன் த யூனிட் செல். ஒரு யூனிட் செல்லில் எவ்வளவு ஸ்பேஸ் அந்த ஆட்டம் ஆக்குபை பண்ணியிருக்கு, எவ்வளவு ஸ்பேஸ் காலியாக இருக்குது. ஸோ இதுதான் பார்க்குறது தான் நம்ம பேக்கிங் எஃபிஷியன்சி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்குறது சிம்பிள் கியூபிக் யூனிட் செல்லில் எப்படி இருக்குது பேக்கிங் எஃபிஷியன்சி எவ்வளோன்னு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இதில் ஒரு 3 டெரிவேஷன்ஸ் இருக்குது. ஸோ 3
வெரி இம்பார்ட்டண்ட் ஒன், அடிக்கடி கேட்குற கொஸ்டின். நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி, கவனமாக பாருங்கள். ஸோ இதுதான் சிம்பிள் கியூபிக் யூனிட் செல். இதில் எல்லா கார்னர்ஸ்லையும் ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து 1/8 பார்ட் ஆஃப் த ஆட்டம் ஒவ்வொரு கார்னர்லேயும். அப்போ மொத்தம் டோட்டலி பார்க்குறப்போ இதில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் திஸ் யூனிட் செல், அதாவது இந்த சிம்பிள் கியூபிக் யூனிட் செல்லில் மொத்தம் ஒரு ஆட்டம் இருக்குது நம்ம பார்த்தோம். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் லாஸ்ட் டைம் பார்த்தோம், கோஆர்டினேஷன் நம்பரும் பார்த்தோம் லாஸ்ட் டைம், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸும் எத்தனை இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இதில் எத்தனை இருக்குது? ஒரு ஆட்டம் இருக்குது. ஸோ இது சிம்பிள் கியூபிக் எளிய கனசதுர அமைப்பில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னா 1. ஸோ இதோடைய ஆர் வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். எப்போவுமே நம்ம பார்க்கும்போது ஆர் வேல்யூவை ஏ வச்சு நம்ம என்ன செய்யணும்? கால்குலேட் பண்ணி வைக்கணும். ஸோ ஆர் இதுதான் ரேடியஸ் ஆஃப் த ஆட்டம், இது ரேடியஸ் ஆஃப் த ஆட்டம், இது வந்து ஏ விளிம்பு நீளம் எட்ஜ் லென்த் ஏ, இதுக்கு ரிலேட் பண்ணி நம்ம எழுதணும். ஸோ இப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு, சப்போ 2r இஸ் ஈக்குவல் டு ஏ அதான். ஸோ 2r இஸ் ஈக்குவல் டு ஏ வரும். ஸோ அப்போ r இஸ் ஈக்குவல் டு a/2. ஸோ அடுத்தது பேக்கிங் எஃபிஷியன்சி, பொதிவு திறன், இல்லைனா பேக்கிங் ஃப்ராக்ஷன் சொல்லலாம், பொதிவு பின்னம். அது வந்து தட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வால்யூம் ஆக்குபைட் பை 4 ஸ்பியர்ஸ் by spheres in the unit cell divided by volume of unit cell into 100. இதான் அதோடைய ஃபார்முலா. ஸோ மொத்த வால்யூம் ஆஃப் த யூனிட் செல்லில் எவ்வளவு ஸ்பியர்ஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்கு அது மேலே, ஸோ இன்ட்டு 100, அதுதான் அதோடைய பேக்கிங் எஃபிஷியன்சி. ஸோ அவ்வளவு டோட்டல் வால்யூம் ஆஃப் த யூனிட் செல்லில் எவ்வளவு ஸ்பியர்ஸ் வந்து எவ்வளவு வால்யூம் வந்து ஸ்பியர்ஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்கு இன்ட்டு 100. ஸோ இதில் வால்யூம் ஆஃப் யூனிட் செல்னு சொல்கிறப்போ இது ஒரு சைடு ஏ, அப்போ மொத்தம் ஏ கியூப். ஸோ இது ஸ்பியருங்கிறனால சாரி இது வந்து கியூபிக்ஸ் யூனிட் செல்ங்கிறனால இதோடைய வால்யூம் ஆஃப் அ கியூப் ஏ கியூப். ஸோ இதோடைய சைடு ஏங்கிறனால ஏ கியூப். இது வந்து ஸ்பியர். அடுத்தது நம்ம இதோடைய ஸ்பியருடைய வால்யூம் தட் இஸ் 4/3 பை ஆர் கியூப். இதில் நம்மளுக்கு மொத்தம் எத்தனை ஸ்பியர் அப்படி இருக்குது அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எத்தனைனா ஒரே ஒரு ஆட்டம் தான். சிம்பிள் கியூபிக்கில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பெர் யூனிட் செல் வந்து 1. ஸோ அதனால் ஆக்சுவலி இதோட ஃபார்முலா வந்து n இன்ட்டு 4/3 பை ஆர் கியூப். இங்கே வந்து நம்மளுக்கு n வந்து 1ங்கிறனால 4/3 பை ஆர் கியூப் டிவைடட் பை ஏ கியூப். ஸோ டோட்டல் வால்யூம் ஆக்குபைட் பை ஸ்பியர்ஸ் இந்த யூனிட் செல். ஸோ இங்கே ஒரே ஒரு ஆட்டம் தான் இருக்கிறனால 1 இன்ட்டு 4/3 பை ஆர் கியூப் டிவைடட் பை ஏ கியூப் இன்ட்டு 100. ஸோ இப்போ ஆர்க்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும், a/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 4/3 பை ஆர் கியூப் a/2 the whole cube divided by a cube. ஸோ இப்போ கேன்சல் ஆயிரும், இந்த a cube கேன்சல் ஆயிரும். ஸோ எல்லாம் கேன்சல் பண்ணி பார்த்தோன்னா 100 பை டிவைடட் பை 6 வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 52.38%. ஸோ இதுதான் சிம்பிள் கியூபிக்கோட. ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம வந்து பேக்கிங் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும்னா, பொதிவுத்திறன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு r இஸ் ஈக்குவல் டு a/2. ஸோ அந்த ரிலேஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு that is equal to total volume occupied by spheres in a unit cell divided by volume of unit cell. So 4/3 pi r cube divided by a cube into 100. ஸோ அடுத்தது ஆர்க்கு நம்ம என்ன செய்யணும்? சப்ஸ்டியூட் பண்ணணும். a/2 whole cube divided by a cube. ஸோ கேன்சல் ஆயிரும், நம்மளுக்கு வேல்யூ வந்து 52.38 கிடைக்கும். ஸோ இதுதான் இதோடைய பேக்கிங் எஃபிஷியன்சி. அப்போ இவ்வளோ வந்து ஸ்பியர்ஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்கு. இது மிச்சம் இருக்கிற இடம் அதாவது ஆல்மோஸ்ட் 48% வாய்டு, அதாவது கேப், வெற்றிடம் வந்து 48% நியர்லி இருக்குது. இது சிம்பிள் கியூபிக்கோடது. எளிய கனசதுரத்தில் இதுதான் பொதிவு திறன். அடுத்தது பாடி சென்டர்ட் கியூபிக், பொருள் மைய கனசதுர அமைப்பில் நம்ம பேக்கிங் எஃபிஷியன்சி பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் பாடி சென்டர்ட் கியூபிக். ஸோ கார்னர்ஸில் ஆட்டம்ஸ் இருக்குது.
மிடில்லையும் ஒரு ஆட்டம் இருக்குது. ஸோ இப்போ இதில் இது ஏ, பி, சி, பின்னால் டி, ஸோ இது ஜி. ஸோ இதான் நம்மளுக்கு வேணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏ, பிக்கு நடுவில் ஏ, ஏக்கும் சிக்கும் நடுவில் ஏ, அதோட லென்த்து. ஸோ இப்போ ஏசி கண்டுபிடிக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ங்கிறதுனால இதை விட ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஸோ அப்போ ஏசி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். இது ஹைபாட்னிஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ ஏசி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். இப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏ, இதுக்கு பிசியும் ஏ தான். ஸோ இப்போ ஏசி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஸோ ஏசி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2, ஏ வந்து வெளியில் எடுக்கிறப்போ ஏ வெளியில் வந்துடும். ஸோ இப்போது நம்மளுக்கு இந்த லென்த்து கிடச்சிட்டு, ஏசி கிடச்சிட்டு. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து அடுத்தது இந்த ஏசி வந்து இந்த ட்ரையாங்கிள் வச்சு அகைன் நம்ம என்ன வருதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் எது, ஏசிஜி. இந்த ட்ரையாங்கிள் எடுக்கணும். இந்த ட்ரையாங்கிளில் ஏஜிங்கிறது எவ்வளோ இருக்குன்னா, இது ஒரு ஆர். ஸோ இதுவும் டச் ஆகிருக்கும், பாடி சென்டரோட டச் ஆகிருக்கு. இந்த ஸ்பியர் பாடி சென்டரோட டச் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு ஸ்பியர், இதோடைய இது ஒரு ஆர், இதோடைய ஃபுல்லாக 2 ஆர் இருக்கும். அப்போ 2 ஆர். அடுத்து இதில் ஒரு ஆர். ஸோ இப்போ இதோட ஃபுல்லாக டயமீட்டர் எடுக்கிறோம். இப்போ டயமீட்டர் 2 ஆர். ஸோ இது ஒரு ஆர், இதோடைய டயமீட்டர் 2 ஆர், இது ஒரு ஆர். அப்போ மொத்தம் ஆர் ப்ளஸ் 2 ஆர் ப்ளஸ் ஆர், அப்போ மொத்தம் 4 ஆர். ஏஜி லென்த் வந்து 4 ஆர். ஸோ இன் ட்ரையாங்கிள் ACG, AG is equal to 2R plus R plus R, that is equal to 4R. So AC is equal to square root of A. நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது இந்த AG square is equal to AC square plus CG square. So அப்போ AG is equal to square root of AC square plus CG square. அப்போ AC என்னது square root of 2A the whole square plus A square, that is equal to add பண்ணுறப்போ root 3 into A வரும். ஸோ இப்போ இது AG வந்து 4R ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ட்ரையாங்கிள் வச்சு நம்ம கண்டுபிடிக்கும் போது ஸ்கொயர் cube root of 3 root 3 into A. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்போ, ரெண்டுமே ஏஜிங்கிறலாம் ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்போ 4R is equal to root 3 into A. R is equal to root 3 by 4 into A. ஸோ இதில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பார்த்தோன்னா எத்தனை இருக்குது. ஸோ இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது, ஸோ கார்னரில் இருக்கிறது மொத்தம், ஸோ 8 கார்னர்ஸில் இருக்கிறது நம்ம ஒரு ஆட்டம், நடுவில் சென்டர் ஆஃப் த பாடியில் ஒரு ஆட்டம், ஸோ மொத்தம் 2 ஆட்டம். ஸோ n is equal to 2. இப்போ நம்ம பேக்கிங் எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பேக்கிங் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு பேக்கிங் ஃப்ராக்ஷன்னு சொல்லலாம், பொதிவு பின்னம்னு சொல்லலாம். தட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வால்யூம் ஆக்குபைட் பை spheres in an unit cell. So spheres in an unit cell divided by volume of the unit cell into 100. So total volume occupied சொல்றப்போ இதில் 2 spheres இருக்கிறனால 2 வரும் into spheres ஓட volume வந்து 4/3 pi r cube. Volume of unit cell, that is cubic unit cell, அதனால volume of a cube, that is equal to
a cube. So that is equal to n into 4 by 3 pi r cube divided by a cube into 100. So r வந்து again நம்ம substitute பண்றோம். Square root of 3 by 4 into a the whole cube divided by a cube. So a cube cancel ஆயிரும். எல்லாத்தையும் நம்ம simplify பண்ணனும்னா pi root 3 by 8 into 100 that is equal to 68%. So body centered cubic-ல நம்ம first என்ன எடுக்கிறோம்? triangle ABC-ல AC யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். So AC யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அடுத்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ACG எடுத்துட்டு அந்த ACG-ல again நம்ம என்ன செய்றோம்? AG யோட வேல்யூ that is 4R நமக்கு தெரியும். இன்னொன்று இந்த AC வச்சு நம்ம இன்னொரு AG யோட வேல்யூ again கண்டுபிடிக்கிறோம். AG square is equal to AC square plus CG square. பித்தாகரஸ் தியரம் படி. So AG is equal to square root of AC square plus CG square போட்டு square root 3 into A வருது. ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்போ 4R is equal to root 3A, R is equal to root 3A by 4, N is equal to 2. Number of atoms is equal to 2ங்கிறனால packing fraction is equal to total volume occupied by spheres in an unit cell divided by volume of unit cell. So இது cubeங்கிறனால A cube. Spheresக்கு வந்து 4 by 3 pi r cube into n total volumeங்கிறனால n. So நம்ம substitute பண்ணி கண்டுபிடிக்கும்போது 68% நம்மளுக்கு கிடைக்குது. The next one, face centered cubic. இதில் ஒரு ஃபேஸ் மட்டும் நம்ம பார்க்குறோம். ஒரு ஃபேஸ் எடுக்கிறப்போ இதில் AC R plus 2R plus R இது வந்து 4R வரும். இதில் இந்த சைடில் ஒரு edge length A, இந்த சைடில் edge length A. In triangle ABC, AC is equal to 4R. So in triangle ABC, AC is equal to 4R. அடுத்து AC square is equal to AB square plus BC square. அப்போ AC is equal to square root of AB square plus BC square. AB square value என்னது? A. BC square value என்னது? A. So அப்போ AC is equal to square root of A square plus A square, that is equal to square root of A, sorry, root 2 into A. AC is equal to root 2 into A. From 1 and 2 நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்போ 4R is equal to root 2A. So R is equal to root 2A by 4. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பார்க்கணும். இதில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் க்ரீன் கலரில் இருக்கிற கார்னர்ஸ் வந்து ஒரு ஆட்டம், பிங்க் கலரில் இருக்கிறது மொத்தம் 6 ஃபேஸஸ், சுற்றி 4, மேலே 1 கீழே 1, 6 ஃபேஸஸ். ஒரு ஃபேஸில் அரை ஆட்டம். அப்போது 6 ஃபேஸஸில் ஹாஃப் கான்ட்ரிபியூட் பண்ணும்போது 3 ஆட்டம்ஸ். அப்போ 3 + 1 4. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ இப்போ இங்கே பேக்கிங் ஃப்ராக்ஷன் பார்த்தோன்னா that is equal to total volume of spheres in an unit cell divided by volume of unit cell into 100, that is equal to n into 4 by 3 pi r cube divided by a cube. இங்கே வந்து n 4, r வந்து root 2 by 4a into 100. Suppose 4 into 4 by 3 pi r பதிலா root 2 by 4a the whole cube. ஸோ இதெல்லாம் வெளியில் எடுக்கிறப்போ a cube கேன்சல் ஆயிரும். ஸோ நம்ம எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணுறப்போ we get root 2 pi by 6 into 100, that is equal to 74%. ஸோ இங்கே எப்படி எடுக்கிறோம்? ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக்கில் ஒரே ஒரு ட்ரையாங்கிள் தான் எடுக்கிறோம். பாடி சென்டர்டில் ஒன்று தான் 2 ட்ரையாங்கிள் எடுப்போம்.
ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக்கில் ஒரே ஒரு ட்ரையாங்கிள் தான் எடுக்கிறோம், ஏபிசி. ஸோ ஏபிசி இதில் ஏசி இஸ் ஈக்குவல் டு 4R. ஸோ ஏசி ஸ்கொயர் நம்ம இதில் வச்சு கண்டுபிடிக்கிறோம், தட் இஸ் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஸோ ஏசி ஸ்கொயரில் ஏசி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். அதில் ஏ ஸ்கொயர் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ. ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்போ 4R is equal to root 2A, R is equal to root 2 by 4A. So number of atoms பார்த்தோன்னா 4. So packing fraction is equal to total volume of spheres in an unit cell divided by volume of unit cell. So n into 4 by 3 pi r cube divided by a cube into 100. So r க்கு நம்ம substitute பண்ணணும், root 2 by 4a the whole cube. So எல்லாம் cancel பண்ணுறப்போ we get 74%. ஸோ இதுதான் பேக்கிங் ஃப்ராக்ஷன்ஸ். அப்போ மிச்சம் இருக்கிறது என்னது, வாய்டு. ஸோ வாய்டு எவ்வளோ இருக்கும், 26% வாய்டு. ஸோ இதுதான் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறப்போ சிம்பிள் கியூபிக், பாடி சென்டர்ட், ஃபேஸ் சென்டர்ட் கம்பேர் பண்ணுறப்போ ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் நல்லா க்ளோஸ் பேக்கிங்காக இருக்குது. தட் இஸ் கியூபிக் க்ளோஸ் பேக்கிங்கில் வரும். ஏபிசி ஸ்ட்ரக்சர், ஏபிசி ஸ்ட்ரக்சரில் வருது. இதில் ஆக்டாஹெட்ரல் வாய்டு இருக்குது, டெட்ராஹெட்ரல் வாய்டு இருக்கும். ஸோ இதில் பேக்கிங் வந்து எப்படி இருக்குன்னா நல்லா எஃபெக்டிவாக இருக்கும், நல்லா க்ளோஸ்டு பேக்கிங்காக இருக்கும், க்ளோஸ் பேக்கிங்காக இருக்கும். அதனால் மாலிகுலர் ஒரு ஆட்டம்க்கு நடுவில் இருக்கிற அட்ராக்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், அதனால் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். The next one is radius ratio. So radius ratio na என்னன்னா ஆர விகிதம். ஸோ ஒரு நேர் அயனிக்கும் எதிர் அயனிக்கும் உள்ள ரேஷியோ தான். ஸோ ரேடியஸ் ஆஃப் த கேட்டயான் டிவைடட் பை ரேடியஸ் ஆஃப் த ஆனயான், இது ரெண்டையும் டிவைட் பண்ணுறது தான் ரேடியஸ் ரேஷியோ. ஸோ இதில் வந்து எப்போவும் வந்து கேட்டயான் வந்து பெருசாக இருக்கும், நேர் அயனி வந்து பெருசாக இருக்கும். ஸோ அது வந்து எப்போவுமே நம்ம இப்போ நம்ம சொன்னல இந்த மாதிரி பேக்கிங்கில் எல்லாமே பேக்கிங்கில் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஏபிசி டைப் இல்லைனா ஏபி டைப் என்ன டைப்லேயோ அதோடைய கேட்டயான்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஆனயான்ஸ் என்ன செய்யும், இந்த வாய்ட்ஸில் கேப்ஸில் போய் என்ன செய்யும், வெற்றிடத்தில் போய் உட்காந்துக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரேடியஸ் ரேஷியோ எப்போ கண்டுபிடிச்சோமோ, இந்த ரேடியஸ் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோன்னா இந்த கிறிஸ்டல் வந்து என்ன கோஆர்டினேஷன் நம்பரில் இருக்குது, இதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ரேடியஸ் ரேஷியோ இஸ் யூஸ் டு ஃபைண்ட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அயானிக் காம்பவுண்ட் இல்லைனா கிறிஸ்டல். ஸோ இப்போ ரேடியஸ் ரேஷியோ ஆர் சி ப்ளஸ் டிவைடட் பை ஆர் ஏ மைனஸ், இதுதான் ரேடியஸ் ரேஷியோ. ஸோ கேட்டயான் டிவைடட் பை ஆனயான், நேர் அயனிக்கும் எதிர் அயனிக்கும் உள்ள விகிதம் தான். ஸோ இது வந்து இந்த சைடில் கோஆர்டினேஷன் நம்பர், இது ஸ்ட்ரக்சர், இது எக்ஸாம்பிள். இப்போது 0.155 to 0.225 இருந்துச்சுன்னா அதோட கோஆர்டினேஷன் நம்பர் 3 இருக்கும். ஸ்ட்ரக்சர் வந்து ட்ரைகோனல் பிளேனராக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து B2O3. ரேடியஸ் ரேஷியோ 0.225 to 0.414 இருந்துச்சுன்னா கோஆர்டினேஷன் நம்பர் 4 இருக்கும். ஸ்ட்ரக்சர் டெட்ராஹெட்ரலாக இருக்கும். எக்ஸாம்பிள் ZnS, நான்முக வடிவம். அடுத்தது 0.414 to 0.732 இருந்துச்சுன்னா கோஆர்டினேஷன் நம்பர் 6 ஆக்டாஹெட்ரல் ஸ்ட்ரக்சர், எண்முக வடிவம். எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட். 0.732 to 1.0 இருந்துச்சுன்னா கோஆர்டினேஷன் நம்பர் 8 கியூபிக் ஸ்ட்ரக்சர், கனசதுர வடிவம், சீசியம் குளோரைட். ஸோ இதுதான் ரேடியஸ் ரேஷியோ. ஸோ இது உங்களுக்கு இந்த வேல்யூ கொடுத்தாங்கன்னா அது என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஒருவேளை மேபி எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இது என்ன கோஆர்டினேஷன் நம்பர்னு கேட்கலாம். சரியா? ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எப்படி 1 டைமென்ஷனில் பேக்கிங் ஆகிருக்குது, 2 டைமென்ஷனில் எப்படி பேக்கிங் ஆகிருக்கு, 3 டைமென்ஷனில் எப்படி பேக்கிங் ஆகிருக்குன்னு பார்த்தோம். ஸோ 3 டைமென்ஷனில் 3 டைப்ஸ் பார்த்தோம். ஒன்று ஏஏஏ டைப், அதில் சிம்பிள் கியூபிக் வரும். செகண்ட் ஒன் தட் இஸ் அதுலேயே ஏபி அரேஞ்ச்மெண்ட், ஹெக்ஸாகனல் கியூபிக் பேக்கிங் பார்த்தோம். அடுத்தது ஏபிசி அரேஞ்ச்மெண்ட், கியூபிக் க்ளோஸ் பேக்கிங் பார்த்தோம். அதில் ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் வரும், ஸ்ட்ரக்சர் வரும்.
ஸோ அதோடைய கோஆர்டினேஷன் நம்பர்ஸ் எப்படி இருக்குது, அதுக்கடுத்து வாய்ட்ஸ் பார்த்தோம், டெட்ராஹெட்ரல் வாய்ட்னா என்ன, ஆக்டாஹெட்ரல் வாய்ட்னா என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பேக்கிங் எஃபிஷியன்சி, எவ்வளவு பேக் ஆகிருக்குது, எவ்வளோ கேப் இருக்குது, எவ்வளோ வாய்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ பேக்கிங் இருக்குது, எவ்வளோ ஸ்பியர்ஸ் அதில் அல்லனா எவ்வளோ ஆட்டம்ஸ் அதில் ஒரு யூனிட்ஸில் வால்யூம் ஆக்குப்பை பண்ணியிருக்குன்னு பார்த்தோம். அது ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தோம். நம்ம சிம்பிள் கியூபிக் பார்த்தோம், பாடி சென்டர் கியூபிக் பார்த்தோம், ஃபேஸ் சென்டர் கியூபிக் பார்த்தோம். அடுத்தது ரேடியஸ் ரேஷியோ. ஸோ அதில் என்னென்ன ரேடியஸ் ரேஷியோ வச்சு நம்ம என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது, எந்தெந்த காம்பவுண்ட், என்னென்ன கிறிஸ்டல்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ இதில் நான் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இன்றைக்கி அனுப்பி விட்றேன். ஸோ அடுத்த அசைன்மெண்ட்டுக்கு நான் என்னன்ட்டு எழுதுகிறேன். நிறைய பேர் அசைன்மெண்ட் அனுப்புகிறீங்க. உங்களோட நேம்ஸ் எல்லாம் நோட் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த அசைன்மெண்ட்ஸ் மார்க்ஸ் தான் உங்களுக்கு வந்து வில் பி ஆடட் ஃபார் அசைன்மெண்ட் ஃபார் த எக்ஸ்டர்னலுக்கு உனக்கு இந்த மார்க்ஸை நான் ஆட் பண்ணுவோம். அதனால் எல்லாருமே அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணிடுங்க. அது போக கிளாஸ் ஒர்க் நோட்டில் காப்பி பண்ணிகிட்டே வாங்க கொடுக்குற கொஸ்டின்ஸை. தேங்க்யூ.